அடுத்த முறை வெண்டைக்காய் வாங்கினா இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைதராபாதி ஸ்டைலில் வெண்டைக்காய் தக்காளி சால்னா செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரலையும் நல்லா வறுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்த பிறகு இதில் நம்ம காஞ்ச தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச தேங்காய் திருவல் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு வறுத்தா போதும். கரியாமல் பார்த்துக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்த பிறகு இதை எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. முழு மல்லி சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வரும். அது வரலையும் இதை வறுத்துட்டு இதையும் தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி சில்லிஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். ஒரு 8லேருந்து 10 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல வாசனை வரப்போ தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்கஸ் சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கணும். ஸோ கரியாமல் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு வறுத்தா போதும். இதெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம தனியாக மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். இதோட காஞ்ச மிளகாவும் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரையும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அப்படியே ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்படி நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இப்போ இது இருக்கட்டும். மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் பாருங்கள், இப்படி கட் பண்ணியிருக்கேன். இதே போல் நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வர வரலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் தக்காளி ஃப்ரை பண்ண போகிறோம். தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீட்டாக இதே போல் கட் பண்ணிக்கோங்க. திக்காக கட் பண்ணணும். இப்போ இந்த தக்காளியை இதே எண்ணெயில் சேர்த்துட்டு இதை நம்ம ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரே நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். இந்த தக்காளியோட ஸ்கின் பாருங்கள், இப்படி நல்லா சுருங்கி வரணும். இந்த மாதிரி வரப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாவை இப்படி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயமோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ண பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை திருப்பி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. ஓரளவுக்கு லைட்டாக திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா இது நல்லா கொதிக்க வச்ச பிறகு நல்லா திக்காயிடும்.
ஸோ நான் இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும், பச்சை வாசனை எல்லாம் போகணும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், தக்காளி, அது ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்குறப்ப இந்த சால்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம திருப்பி கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ திருப்பி வந்து இதை நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த கறியோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து வெண்டைக்காயில் இறங்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறப்ப எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் தக்காளி சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஹைதராபாதி ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சால்னா வந்து எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், நார்மல் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.